அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சென்னை மாநகராட்சி பள்ளியிலேருந்து பேசுகிறோம். எங்கள் பள்ளியில் இன்று 78வது ஆண்டு சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் படம் பிடித்து உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். இது எதுக்காக நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்புகிறோம் அப்படின்னா, இதை பார்த்து அனைத்து மாணவர்களும் அனைத்து பெற்றோர்களும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இருக்கிற எல்லா மாணவர்களும் எல்லா விதத்திலையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்று சிறப்பாக அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்முடைய அனைத்து மக்களுக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். அதே போல் எங்கள் பள்ளியில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் யுகந்தர் பிஎம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த சேனலை பார்த்து எங்கள் மாணவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் வாழ்த்தணும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு எங்கள் மாணவர்கள் சிறந்த நிலையை அடையணுன்றது இதன் வழியாக நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. யுகந்தர் பிஎம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாவட்ட உறுப்பினர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக வருகை என்று அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். சுதந்திர தின விழா இது ஆரம்பமாகிறது. முதல் நிகழ்வாக நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எட்டிசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. Studies attention. Flag hosting. தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர் கம்பத்தின் கீழ் நிச்சல் காணி கம்பத்தின் கீழ் நிச்சல் காணி எங்கும் கனரும் வீரர் பெருந்திரர் கூட்டம் கம்பத்தின் கீழ் நிச்சல் காணி எங்கும் கனரும் வீரர் பெருந்திரர் கூட்டம் நம்பற்குரிய வீர தங்கள் நல்லுயிரும் கொடியினை காப்ப தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களை அப்போது அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பள்ளியில் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட வந்திருக்கக்கூடிய நம்முடைய 48வது வார்டின் மாமன்ற உறுப்பினர் அவர்களையும் ஐயா விஜயகுமார் ஐயா ரெயின்போ விஜயகுமார் ஐயா அவர்களையும் மற்றும் உள்ள அனைத்து பெரியோர்களையும் எஸ்எல்சி உறுப்பினர்கள் அனைவரையும் மேலும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் மாணவர்களையும் மாணவ செல்வங்களையும் நம் பள்ளியில் கொண்டாட இருக்கிற சுதந்திர தினாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த சுதந்திரத்தை பாடுபட்டு பெற்ற தலைவர்களை நினைத்து அவர்களுடைய தியாகத்தை நினைத்து நம்ம இந்த நாளை கொண்டாடுறோம். இது ஒவ்வொரு நாளும் இந்த சுதந்திரத்தை நம்ம போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நாடு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு இன்றோடு 78 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில
இன்னும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய ஜாதி மத இன வேறுபாடு எல்லாவற்றையும் கலைந்து வேண்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. மழலையர் பிரிவு செல்வங்கள் மார்வேடம் அணிந்து இந்திரா காந்தியாகவும் முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்களாகவும் பாரதியாராகவும் ஜவஹர்லால் நேரு போன்றும் காந்தி போன்றும் நம்மிடையே தோன்றிருக்கிறார்கள். அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தி அவர்களே வருக வருக. பெண்மணி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்ற இந்திரா காந்தி அவர்களே வருக வருக. வருக வருக. படிப்பதை விட உலகில் Good morning, everyone. Today we are celebrating Independence Day because of freedom of the country. We got 47. Today we are celebrating 77th Independence Day. We were ruled by British people for last 200 years. In our ways, Mahatma Gandhi and influence Netaji Subhash Chandra Bose was one of our country. We pay tribute to thank you. Zoya. Everyone, my name is Sanjoya. I'm studying second standard. Today is 15th August. I wish you all very happy Independence Day. I love my country so much. Thank you. Second standard. B. Reshmika. வணக்கம், என் பேர் ரேஷ்மிகா. நான் 2ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய 78வது சுதந்திரம் தின நல்வாழ்த்துக்கள். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. பல தலைவர்களும் தியாகிகளும் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனித நாள். நான் இப்போது கப்பலோட்ட தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி பேச போகின்றேன். நாட்டு விடுதலைக்காக தன்னையே மெழுகால் உருக்கி கொண்ட தியாகி வ.உ.சி. ஆவார். தலைவர்கள் இவரை வந்தே மாதம் பிள்ளை என்று அழைத்தார்கள். ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி கப்பல் திட்டத்தை துவங்கினார். சிறைச்சாலையில் மாட்டுக்கு பதிலாக வ.உ.சி. செக்கிலிட்டார். அதனால் செக்கிலிட்ட செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். கப்பலோட்ட தமிழனை என்றென்றும் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். எம் ஜோயா அண்ட் பி ரேஷ்மிகா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். அவர்களுக்கு பயிற்சிவித்த ஆசிரியருக்கும் உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று கூறுவார்கள் இல்லையா, அதுபோல 2ஆம் வகுப்பிலே நம்முடைய திறமையை சிறப்பாக வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள். அடுத்ததாக 3ஆம் வகுப்பு சக்தி, எம் சக்தி from 3rd standard, please come forward. எம் சக்தி. வணக்கம், என் பெயர் சக்தி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கொண்டு வந்த தலைப்பு சுதந்திரம் தினம். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். சுதந்திர தினத்தன்று டெல்லியில் உள்ள கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவார். இந்தியா தேசிய கொடியினை சுதந்திர தினத்தன்று நாம் அணிகிறோம். நாடு கடந்து வந்த வெள்ளி எண்ணெய் வந்தே மாதம் என்ற தினம் சுதந்திர தினம். அனைவருக்கும் நன்றி. Good morning to everyone. I am P. Pujastri.
Today is first. I wish you all a very happy Independence Day. India became independent from British rule on this day in 1947. We are celebrating 78th Independence Day this year. Independence Day is a national festival of our country. Our great freedom fighters have lived for the freedom of the country. So we must respect all of them. We should be grateful to our freedom fighters. We got independence on 15th August 1947. Our great freedom fighters like Mahatma Gandhi, Pandit Nehru, Subhash Chandra Bose and many others devoted their whole life for the freedom of our country. Today we are developing rapidly in the field of technology, education, sports and many others, which could not be grateful without freedom. So it is our duty work hard for the country's development and progress. Let's pledge today to do our best and make our country the best country in the world. On this day, we remember of every Indian. Independence Day is a very proud day of every Indian. I love my country very much, and I am proud to be an Indian. Jai Hindi, Jai Bharat. Thank you everyone. அமர்ந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அதில் இதழ்கள் போல் இருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் அதில் பள்ளிகளை போல் இருக்கும் மாணவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இன்று சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்று சுதந்திரம் பற்றி பேச வந்துள்ளேன். இந்த 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. மகாத்மா காந்திஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, பகத் சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என என்றென்ற தலைவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஆதரவுமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என ஆனந்த பள்ளு பாடி கூத்தாடியவர் மகாகவி பாரதியார். அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து நம் முன்னோர்கள் விடாப்பிடியாக போராடியுள்ளார். இந்த விளைவு இந்த 78வது சுதந்திர தினம் பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழ்வுரிமை என்று அத்தனை முன்னோடு நம் இந்த வாழ ஆயிரக்கணக்கான தியாகிகள் தங்கள் கண்ணீரில் செந்நீரில் சிந்திக்கிறார்கள். டெல்லியில் உள்ள கோவிலில் பிரதமர் கொடியேற்றுவார். இந்திய தேசிய கொடியினை சுதந்திர தினத்தன்று நாம் அணிகிறோம். நாடு கடந்து வந்த வெள்ளை எண்ணெய் வந்தே மாத்திரம் என்று கூறி வென்ற தினம் சுதந்திர தினம். வந்தே மாத்திரம். ஜெயின். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். அவருக்கு பயிற்சித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாராட்டுக்கள். அவரை தொடர்ந்து நம்முடைய பள்ளியில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களை நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் கொண்டாடி பெற்று கௌரவிப்பார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விழாவிற்கு கடவுளை எழுப்பி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நம்முடைய ஆசிரியர் பயிற்சியினர் அம்மையார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வரவேற்புரை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து அண்ணன் திரு ரெயின்போ விஜயகுமார் அவர்களுக்கு நம் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விழாவில் வருகை தந்த நம்முடைய ஆசிரியர் பயிற்சி அம்மையார் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். கடவுள் எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மரியாதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை தொடர்ந்து நம் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றிருக்கும் ஐயா திரு சௌந்தர பாண்டியன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை போன்ற நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் சார்ந்த உறுப்பினர் பிரிவினர். அவரை தொடர்ந்து ஐயா திரு திருப்பதி அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறோம். மிக்க நன்றி. அடுத்ததாக Fagil Sharif from 4th standard, Independence Day speech. இன்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக்க உணர்ந்து பிறர் வாழ பல செயல்கள் செய்து நலை கூடி கிளப்பழுவ
என்ற பாரதியார் பாடலை பாடி வாழ்வனும் தேசம் என வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்த திரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்முடைய விடுதலை உணர்வை ஊட்டிய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நிகழ்வை இந்த நம்முடைய பள்ளி மாணவர்கள் நம்முடைய நிகழ்ச்சி காட்ட இருக்கிறார்கள். அவர்களை பள்ளியின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். சார், வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்களை காண வருகிறார் சார். உங்கள் நாட்கள் அனைவரும் ஒழுங்கு கொள்ளுங்கள். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏது வெகு தூரம் வந்துவிட்டீர்? நட்பு விரும்பி அடைந்தானே, அதையால் விரும்பி நானும் வந்தேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம், நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவினம். நவாப்பிடமிருந்து நாத்திருமை வாங்கியது நாங்கள், ஆனால் நீயாக ஏன் அதை காண வரவில்லை? கொடுப்பது நாங்கள், இல்லாவிட்டால் இந்த நாட்டிற்குள்ள நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உணர்ந்திருக்கவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியாதே? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஷ்டி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசராக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரியும் வந்து சேரவில்லை. இப்பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உபகியம் கொடுப்பது கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் விளைந்தாயா, ஈர்ப்பாட்சி நெடுமையை கண்டாயா, நாட்டு நட்டாயா, கலை பறித்தாயா, அந்த கலைஞர்களுக்கு கட்சிகளையும் சுமந்தாயா, அது கொஞ்சம் கொடுப்பதற்கு மக்களுக்கு பணிபுரிந்தாயா? அந்த மாமனா மச்சா? மானம் கெட்டவனே, யாருக்கு கேட்கிறார் விலை? யாரும் கேட்டாரே? கோடலுக்கு இருந்து கூட்டம் தாங்கியவர்களும் போட்டு தலைவர்களை நெற்கதிகளாக ஜாக்கிறது. அதிகார முத்திரையிட்டு உன்னை அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? நீ அனுப்பினாலும் புத்திசாலி. என்னை அழைத்து வர பக்கத்தில் எவனையும் தலை காட்டுவது அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவர்கள். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்திலிருந்து யாருக்கும் துணை வைத்திருக்கவில்லை. எழுதிவிட்டுதான் என் முன்னேற்ற முன்னே இனியும் புதிதாக விடுவது என் குற்றம். துடிக்கிறது மீசை, அதற்கு அதற்கு என்று நம் ஆயிரம் உணர்வுகளை கழிக்கிறது. என்ன மீசை முறுக்கிறாயா? அது ஆபத்துக்கு அதிகரி. உடனே உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வளர்ச்சல் பார்க்கலாம்? ஆதாரத்தில் இந்த மனிதனை மடியை பிடிக்கிறாயா? உன் தலை உருவட்டும். என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் இப்போது மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி பேச போகிறேன். மகாகவி பாரதியார் தமிழ் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்டம் இருந்தார். பாரதியார் 8 டிசம்பர் 11, 1882 ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை சின்னசுவாமி ஐயர், தாயார் லட்சுமி அம்மாள் ஆவார். இவருக்கு எட்டயபுர மன்னர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பாரதியார் ஆங்கிலேயருக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார். பாரதியார் மகாகவி, தேசிய கவி என்று போற்றப்படுகின்றார். கண்ணன்பாட்டு, குயில்பாட்டு போன்ற காவியங்களை எழுதினார். பாரதியார் 1921 ஆண்டு செப்டம்பர் 17 இவ்வுலகத்தை விட்டு மறைந்து விட்டார். பார்ப்போன்ற மகாகவியை நாமும் போற்றி வழங்குவோம். செந்தமிழ்நாடு பூதினிலே காதினிலே தந்தையார் என்ற பேச்சினிலே சக்தி பிறகுது மூச்சினிலே கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ்மனம் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமான சத்திரத்தின் மனம் பாடல் நம்பி சோம் தமிழ்நாடு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இமானி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்திய விடுதலை போராட்டம் வீரர்கள். என் உயிரின் மேலே தாய்மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை போராட்டம் வீரர்கள் என்ற தலைப்பில் சில வார்த்தைகள் இதோ. வணிக நோக்கத்துடன் வந்த ஆங்கிலேயர்கள் பின் நாம் இந்திய தேசத்தை முழுவதுமாக கைப்பற்ற ஆண்டு நம் நாட்டு வளங்களை கொள்ளையடித்தார். இதனால் விடுதலை போராட்டம் நாடெங்கும் நடந்தது. இதன் காரணமாக 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தோம். சுதந்திர போராட்டத்தில் இந்தியர்களின் பங்கு தனி சிறப்புடையதாகும். கட்டையில்
independence on 15th August 1947 in the British. It is the greatest festival of democracy. Many freedom fighters sacrificed their lives to get freedom for India. We should be grateful to our freedom fighters. I love my country very much and I am proud to be an Indian. Let's celebrate, let's celebrate, let's celebrate our Independence Day. Let's celebrate, let's celebrate. Happy, 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 happy Independence Day. We are one, we are one, we are Indians, we are one. We are one, we are one, we are Indians, we are one. Let's celebrate, let's celebrate, let's celebrate our Independence Day. Let's celebrate, let's celebrate. Happy, 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 happy Independence Day. Let's respect, let's respect, let's respect our great nation. Let's salute, let's salute, let's salute our freedom fighters. Let's celebrate, let's celebrate, let's celebrate our Independence Day. Let's celebrate, let's celebrate. Happy, 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 happy Independence Day. Thank you, Jai Hind. Speech M. Monica Street. Good morning to everyone. My name is M. Monica Street. Today is 15th August. We are celebrating Independence Day. India got freedom on 15th August 1947. We are celebrating this day with joy. We hoist our national flag on this day. We remember our freedom fighters on this day. I love my India very much. Happy Independence Day. Happy Independence Day. Happy Independence Day for all Indians. Happy Independence Day. Happy Independence Day. Happy Independence Day for all Indians. We are Indian born and free. We are Indian brave and bright. We are Indian strong and set. We are proud to be the Indian. We are Indian born and free. We are Indian brave and bright. We are Indian strong and set. We are proud to be the Indian. Happy Independence Day. Happy Independence Day. Happy Independence Day for all Indians. Thank you, Jai Hind. The 7th standard S. Tajuddin. Speech. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் தாஜுதீன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாம் இன்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாகும். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், நேதாஜி போன்ற பல தலைவர்கள் இந்தியா சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். போராட்டத்தின் விளைவாக இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் அடைந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் விடுமுறை தினமாகும். இந்த நாளில் இந்தியா பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவார். பின்னர் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்படும். அந்தந்த மாநிலங்களில் மற்றும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செய்யப்படும். சுதந்திர காற்றை சுதந்திரமாக சுவாசிக்க செய்த தியாகிகளை போற்றுவோம், வணங்குவோம். அகிம்சை வழியில் காந்தியும், நேர்மை வழியில் நேருவும், ஆயுதம் ஏந்தி நேதாஜியும், புரட்சி வழியில் பகத்சிங்கும், எழுதுகோல் கொண்ட பாரதியும், வீரம் தாங்கி வேலு நாச்சியாரும், கட்டளை செலுத்தி வ.உ.சியும், கொடியை கைவிடாது குமரனும், கப்பம் தவிர்த்து கட்டபொம்மனும் பெற்று தந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக வாழ்ந்து பேணி காத்திடுவோம். நன்றி, வணக்கம். என்றும் இல்லை நம் காலம் இங்கே கோடி போச்சு காணி இச்சமில்லையே ஏச்சமாச்சம் இல்லை இனி அடிமை என்றும் இல்லை நம் காலம் இங்கே கோடி போச்சு காணி இச்சமில்லையே மாறி போச்சு நம்ம கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம்ம கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு இல்லை அடிமை என்றும் இல்லை
நம் காலம் இங்கே கூடி போச்சு கண்ணி மிச்சமில்லையே. அந்த நிலா 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 நீ கோடி வா ஜும் 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 ஜும். அந்த நிலா 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 நீ கோடி வா. பாட்டா மோதி சுற்றும் மனிதன் என்ன மாட்டோம் அதை இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தட்டும். பட்டா முச்சி சுற்றும் மனிதன் என்ன மாட்டோம் அதை இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையே தட்டும். வானில் இளைய செல்லியே வானில் இளைய செல்லியே நம் காலம் சொல்லும் வாழ சொல்லி. அம்மா அழகு கண்ணம்மா அம்மா அழகு கண்ணம்மா இது நம்ம என்று அழைத்து சொல்லவில்லை என்றும் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு கண்ணேன் மிச்சமில்லையே. மாறி போச்சு நம்ம கண்ணேன் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை. தேங்க்யூ. வானம் ஒன்றே வையம் ஒன்றே வானம் ஒன்றே வையம் ஒன்றே வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்றே. ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்றே. வெவ்வேறு வேர்கள் கூடும் எம் மண்ணிலே வெவ்வேறு கிளிகள் பேசும் என் காட்சியிலே. கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும். தொந்த தொந்த தன தின தன தீரா தொந்த தொந்த தன தின தன தீரா. வெவ்வேறு உறவு கையில் விரல்கள் போலே பிரிவு வேலை வந்தால் விரல்கள் போலே ஒன்றாய் சேர்வோமே. வந்தே மாதரம் அதுவே மந்திரம் வந்தே மாதரம் அதுவே மந்திரம். வானம் ஒன்றே வையம் ஒன்றே வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்று. ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்றே. வெவ்வேறு வேர்கள் கூடும் என் மண்ணிலே வெவ்வேறு கிளிகள் பேசும் என் காட்சியிலே. வானம் ஒன்றே வையம் ஒன்றே வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்று. கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும். தோட்ட தோட்ட தன தின தன தீரா தோட்ட தோட்ட தன தின தன தீரா. மூன்று நிறங்கள் ஒன்றே தேசிய கொடியோ ஒன்றே. கொடி மரத்தின் வேர்களாக 100 கோடி நிற்போம். வந்தே மாதரம் அதுவே மந்திரம் வந்தே மாதரம் அதுவே மந்திரம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். வானம் ஒன்றே வையம் ஒன்றே வாழ்க வாழ்க எங்கள் தேசம் ஒன்று. ஜாதிகள் வேறு சமயங்கள் வேறு பாஷை வேறு மக்கள் பண்பு ஒன்றே. வெவ்வேறு வேர்கள் கூடும் என் மண்ணிலே வெவ்வேறு கிளிகள் பேசும் என் காட்சியிலே. கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் கீதை பைபிள் குர்ஆன் எல்லாம் எங்கள் தாய்க்கு பொது வேதமாகும். நன்றி வணக்கம். பள்ளியில் இந்த வருடம் ஆசிரியர்களாக இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கு, அதாவது வேறு பள்ளி என்னும் பள்ளிக்கு பாரதிய பெற்ற பள்ளியுடைய ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்கும் விதமாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடு தேதிகள் திருமதி ராதிகா மற்றும் திருமதி தீபா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பள்ளியின் மூத்த ஆசிரியர்கள் திருமதி பானுமதி மற்றும் அமைச்சர் திரு ஜெயந்தி அமைச்சர் அவர்கள் பொன்னாடை பற்றி கவனிக்கிறார்கள். தீபா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கிறோம். பள்ளிக்கு வருக வருவதற்கு வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து திருமதி ராதிகா அவர்களுக்கு
பள்ளியினுடைய மூத்த ஆசிரியர் திருமதி தினஜெயந்தி அவர்கள் மன்னார்குடி கௌரவிப்பார்கள். தொடர்ந்து பள்ளியின்பால் மிகுந்த அக்கறை கொண்டு பள்ளியில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்கி மாணவர்களுக்கு சிறப்பாக கை செலுத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அவர்களை தொடர்ந்து ஸ்பீச் ஃபார் இந்தியா மூலமாக பள்ளிக்கு வருகை தந்து நம்முடைய மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அவருக்கு நம்முடைய மாவட்ட உறுப்பினர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். திரு செல்வி லட்சுமி மற்றும் வைஷ்ணவி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. நல்லா கிளாப் பண்ணலாமா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம பள்ளியில நடைபெறுகின்ற விழாவிற்கு மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் பள்ளி சார்பாக வாழ்த்துக்கள். EMIS பதிவேற்றத்திற்காக நம் பள்ளிக்கு புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி சுஜிதா அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் பயிற்றுனர் அம்மையார் திரு கலைசெல்வி அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். நம்முடைய பள்ளி தரவுகளை அவ்வப்போது மிக துல்லியமாக நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கும் பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கும் சுஜிதா அவர்களுக்கு நம்மளுடைய BRT கலைசெல்வி மேடம் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். உங்கள் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான். தேங்க்யூ மேடம். அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சாங் கோரியோகிராஃப் பண்ணி அதை சிறப்பாக நம்ம கிட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம். பெற்றோர்களும் நல்லா நீங்கள் கிளாப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நல்லா நிறைய டான்ஸ் போடுவோம். இன்னும் ஒன்று நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது போட்டால் முடிகிற வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும். மிக நெடிய நடனம் சிறப்பாக பங்கேற்ற மாணவர்களுக்கு பாராட்டுகள். அதே போல இறுதி நிகழ்ச்சியாக நன்றி உரை வழங்க நம்முடைய பள்ளியினுடைய கணித ஆசிரியர் ஐயா திரு சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம் பள்ளியில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று முடிந்த இந்த சுதந்திர தினம் உங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகத்தையும் நம் பள்ளியில் எழுச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. கடுமையான வெயிலிலும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் நடனமாடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்த அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான நபர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளுடைய மாணவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் படம் பிடித்த ஐயா திரு ஒவ்வொரு நம்மளுடைய பள்ளியில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் படம் பிடித்து அழகாக அதை எடிட் செய்வார்கள். அதை கரெக்டாக ஒளிப்பதிவு செய்து அது சரியாக நம்மளுடைய மாணவர்களுக்கு பார்க்குற மாதிரி கொடுப்பாங்க. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. அவர் செய்கின்ற இந்த செயலை அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தாற்போல் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர் நேற்று வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்தாங்க. எந்தெந்த வேலையை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கேற்றார் போல அனைத்து ஆசிரியர்களும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த மிக மிக முக்கியமான காரணமே நம் பள்ளியுடைய ஆசிரியர்கள் தான். இந்த நேரத்தில் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேசிய கீதம், அட்டென்ஷன், நேஷனல் ஆந்தம். जा
Thank you.